கோயில்ல தப்பி தவறி கூட இதை செஞ்சிடாதீங்க. தோஷம் உங்களுக்கு இல்ல, உங்க குழந்தைக்கு வந்து சேரும். கடவுளை வணங்கும் போது கோவிலிலும் சரி வீட்டிலும் சரி நம்மை அறியாமலேயே சில தவறுகளை செய்கிறோம். அதனால் நாம் நினைத்து வழிபடக்கூடிய சில நல்ல காரியங்களும் தடைபடுகிறது. இதை நிவர்த்தி செய்ய உதவும் சில வழிமுறைகளை பார்ப்போம். ஒவ்வொரு ஆலயத்திலும் தீபம் ஏற்றுவதற்கு என்று தனியான இடத்தில் ஏற்றவும். சிலைகள் அருகில் ஏற்றக்கூடாது. சுவாமியை தொடாமல் பூஜிக்கவும். பூஜை செய்த பொருட்கள் பூஜை செய்யாதவற்றுடன் சேர்ந்துவிடக்கூடாது. திங்கட்கிழமைகளில் பஞ்சால் செய்யப்பட்ட விளக்கு திரியை எக்காரணம் கொண்டும் கையால் தொடக்கூடாது. அதே போல வீட்டில் கோலம் போடாமலும் விளக்கேற்றாமலும் எந்த ஒரு ஆலயத்திற்கும் செல்லக்கூடாது. விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் போது அதில் உள்ள எண்ணெய் அல்லது நெய்யை கையால் தொடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் கையில் இருக்கும் அந்த எண்ணெயை தலையில் எக்காரணம் கொண்டும் தடவக்கூடாது. சாமி படங்களில் இருக்கக்கூடிய காய்ந்த பூக்களை உடனே அகற்ற வேண்டும். விஷ்ணு கோவிலுக்கு சென்று வீடு திரும்பும் போது லட்சுமி தேவியும் நம்முடன் வீட்டுக்கு வருவாள் என்பது ஐதீகம். எனவே விஷ்ணு கோவிலிலிருந்து வீடு திரும்புவதற்கு முன்னர் அங்கே அமரக்கூடாது. ஸ்வஸ்திக், ஸ்ரீ சக்கரம், ஓம் மற்றும் திரிசூலம் சின்னங்களை வாசல் கதவிலோ அல்லது வாசலின் உள்ளேயோ அல்லது நேர் எதிரேயோ ஒட்டி வைப்பது பாதுகாப்பிற்கும் அதிர்ஷ்டத்திற்கும் உதவும். வெளியே செல்லும் போது சட்டை பையில் எடுத்து செல்வதன் மூலம் செல்லும் காரியம் வெற்றியோடு முடியும். வாசலுக்கு நேரெதிரே வாசலை பார்த்து சிரிக்கும் புத்தரை வைப்பதன் மூலம் வீட்டில் செல்வ வளம், வெற்றி, தனலாபம் போன்றவை அதிகரிக்கும். அபிஷேக ஆராதனைகளும் ஹோமங்களும் உயர்வு தரும். பரிகாரம் செய்யும் நேரத்தில் பரிகாரம் சம்பந்தப்பட்ட நபர் வீட்டில் உறங்கக்கூடாது. பூஜை செய்து கொண்டிருக்கும் சமயம் யாராவது பிரசாதம் கொடுத்தால் அதை பெற்றுக்கொண்டு பூஜை முடிந்த பின் உண்ணவும். கோவிலில் தூங்கக்கூடாது. கொடிமரம், நந்தி, பலிபீடம் இவைகளை நிழல்களை மிதிக்கக்கூடாது. குளிக்காமல் கோவிலுக்கு போகக்கூடாது. கோவிலில் நந்தி மற்றும் எந்த மூர்த்திகளையும் தொடக்கூடாது. கையில் விளக்கு ஏந்தி ஆராதனை காண்பிக்க கூடாது. மனிதர்கள் காலில் விழுந்து வணங்கக்கூடாது. கோவிலுக்கு சென்று திரும்பியவுடன் கால்களை கழுவக்கூடாது. படிகளில் உட்காரக்கூடாது. தாம்பூலம் தரித்துக் கொண்டு கோயிலுக்குள் செல்லக்கூடாது. எவருடனும் வீண் வார்த்தைகள் கோயிலில் வைத்து பேசக்கூடாது. வாசனை இல்லாத மலர்களை பூஜைக்கு அல்லது தெய்வங்களுக்கு தரக்கூடாது. மண்விளக்கு ஏற்றும் முன் அவைகளை கழுவி சுத்தம் செய்யாமல் ஏற்றக்கூடாது. கிரகணம் இருக்கும் பொழுது கோவிலை வணங்கக்கூடாது. கோவிலுக்கு சென்றுவிட்டு வெளியே வந்து தர்மம் செய்யக்கூடாது. புண்ணிய தீர்த்தங்களில் வந்தவுடன் காலை வைக்கக்கூடாது. முதலில் நீரை தலையில் தெளித்துக் கொண்டு கால் அலம்ப வேண்டும். குளத்தில் கல்லை போடக்கூடாது. கோவிலுக்கு போய்விட்டு வந்தால் நேராக நம் வீட்டிற்கு செல்ல வேண்டும். வேறு எங்கும் போகக்கூடாது. வீட்டிற்கு சென்றதும் கால்களை கழுவக்கூடாது. வீட்டிற்குள் அப்படியே செல்ல வேண்டும். அப்போதுதான் கடவுளிடம் நாம் கோவிலில் பெற்ற வரம் நேராக நமது இல்லத்தில் நிலைத்திருக்கும். கோவிலுக்கு எப்போதும் வெறும் கையுடன் செல்லக்கூடாது. பழம், பூ, எண்ணெய், காணிக்கை இதில் ஏதாவது ஒன்றை வலது கையில் கொண்டு செல்ல வேண்டும். உடல், ஆடை, மனம் எல்லாம் தூய்மையாக இருக்க வேண்டும். பிரதான நுழைவாயில் வழியாகவே உள்ளே செல்ல வேண்டும். மூடியிருக்கும் கோவிலில் வெளியிலிருந்து சாமி கும்பிடக்கூடாது. வாகனங்களில் சென்றபடியே கடவுளை வணங்கக்கூடாது. அது கடவுளை அவமதிக்கும் செயலாகும். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.